சசிகலா தென் மாவட்ட சமூகத்தின் முகமா? எதிர்க்கட்சியினரை மிஞ்சிய எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவினரை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் அதிமுகவில் இப்போ ஓங்கி ஒலித்து வருது. இந்நிலையில எடப்பாடி மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு வராரு. அதிமுக ஆதரவு சிறுபான்மையினர் வாக்குகளை திரும்பவும் பெறணும், நிர்வாகிகள் முன்ன போல மீண்டும் அவங்க ஒர்க் பண்ணணும், சுறுசுறுப்பாகணும் அப்படிங்கிறத தவிர இந்த ஆலோசனை கூட்டங்களில் பெருசாக எதுவும் சொல்லப்பட்டதா தெரியல. ஆனால் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகளை பெற ஓபிஎஸ் சசிகலாவை திரும்பவும் இணைக்கணும் அப்படின்னு அவங்கள வலியுறுத்திட்டு வர்றதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு அப்படி செய்திகள் வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அதிமுக மேலிடத்தின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் பாஜகவின் ஆதரவாளர் என்பதால் அவரை சேர்த்தால் மீண்டும் பாஜகவின் தலையீடு இருக்கும் அப்படின்னு கருதும் எடப்பாடி பழனிசாமி, கட்சியை சீரழிக்கக்கூடிய மனநிலையோடு செயல்படக்கூடிய ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்கார். சசிகலாவை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடலை அப்படின்றதும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சசிகலா தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அதிமுகவினர் ஒருங்கிணையணும் அப்படிங்கிற முழக்கத்தோடு அவர் களமிறங்கி சுற்றுப்பயண திட்டத்தை அறிவிச்சிருக்கார். தமிழக மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றிடவும், திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டவும், பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொள்கிறார் அப்படின்னு அவங்க தரப்பில் அறிவித்தாங்க. எம்ஜிஆர் கட்சி தொடங்கியது ஏழை எளிய மக்களுக்காக தான். பிறகு ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் வழியில் ஆட்சி செஞ்சாங்க. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், என்கிட்ட நடக்காது, தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து 2026 அதிமுக ஆட்சி உருவாக பாடுபடணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேரு வழி சென்றால் நாளை நமதே அப்படின்னு சசிகலா பேச பேச உற்சாகமாக ஆகிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். ஆனால் இப்போது அதற்கு செக் வைக்கும் விதமாக அதே சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மூலமாக கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறது அதிமுக. மதுரையில் செய்தியாளர்கிட்ட பேசிய ஆர்பி உதயகுமார், அதிமுகவில் சசிகலாவுக்கு மீண்டும் இடம் கிடையாது, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீன் ஆகாது, சசிகலா சுற்றுப்பயணம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போன்றது, அதிகாரம் கையில் இருந்தபோது சசிகலா தான் சார்ந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யலை, சசிகலா தான் சார்ந்த சமூக மக்களுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா, தான் சார்ந்த சமூகத்துக்கு மட்டுமல்லாது அந்த சமூகத்தை சேர்ந்த அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களுடைய மோசமான நிலைக்கும் சசிகலா தான் காரணம் அப்படின்னு விளாசினார் ஆர்பி உதயகுமார். அதாவது தன்னுடைய சமூகத்தவரை முன்னிலைப்படுத்தி இருந்தால் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இந்த நிலை நேர்ந்திருக்காது அப்படிங்கிறதான் அவருடைய வாதமாக தெரியுது. உதயகுமார் மேலும் இதை பற்றி பேசும்போது, உள்ளடி வேலைகளின் காரணமாக அதிமுக ஆட்சியை இழந்துச்சு, 33 ஆண்டு காலம் ஜெயலலிதாவோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்தை கவனித்ததாக சொல்லி கொண்டிருக்கிறார் சசிகலா. ஜெயலலிதாவோடு இருந்து அதிமுக ஆட்சியை வழிநடத்தியதாக சொல்லிக்கொள்ளும் சசிகலா, அவர் சார்ந்த சமூகத்தினருக்கு செய்த நன்மை என்ன? தான் சார்ந்த பின்புலத்தை காட்டி சசிகலா தன்னைத்தான் வளர்த்து கொண்டாரே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யல அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொன்னார். சசிகலா தான் சார்ந்த சமூக மக்களுக்கு எதையுமே செய்யலை, சசிகலாவால் பயனடைந்தவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? சசிகலா செல்வது சுற்றுப்பயணம் கிடையாது, சுற்றுலா பயணம். அதிமுகவினர் இப்போதான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னு சமூகத்தை முன்னிறுத்தி பதிலடி கொடுத்திருக்காரு உதயகுமார். எதிர்கட்சியினர் கூட இப்படி பதிலடி கொடுக்க முடியாது, அவங்களையும் மிஞ்சி சசிகலாவுக்கு செக் வைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியுது. அதனால எடப்பாடி இனி தனி ஆவர்த்தனம் செய்யவே கட்சியை வளர்க்க முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது. அதிமுக நிர்வாகிகளை தன் வசம் வைத்துக் கொள்வது, அதே போன்று திமுக எதிர்ப்பை பெரிதாக முன்னிறுத்துவது, இது எல்லாமே தன்னுடைய வியூகங்களாக வைத்திருக்க எடப்பாடி விரும்புகிறார். இரட்டை இலையும் அதிமுகவும் தன்வசம் இருக்கும்போது திமுகவுக்கு மாற்றாக தன்னையே முன்னிறுத்த முடியும் அப்படின்னு கருதுகிறார் எடப்பாடி. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இதற்கு விடை கொடுக்கும் அப்படிங்கிறதா யதார்த்த நிலவரமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.